இந்த குக்கர் பைப்பில் இன்றைக்கி பெரிய வேலையாக பார்த்துப்புட்டான். என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி ஆஃபீஸுங்கிறதால மேடமை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி நானே மார்னிங் கோஸ் கூட்டும் வாழைக்காய் பொரியலும் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பச்சை மிளகாவும் பூண்டு இல்லாததால் பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி போயிட்டு வந்தேன். அந்த கேட்டை கூட ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி போனேன், மேடம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. தென் வாங்கிட்டு வந்துட்டு கூட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கோஸ், பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி போட்டு குக்கரில் வந்து ப்ரெஷர் போட்டுட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லி வாழைக்காவை ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கு தேவையான பேசிக்கான மசாலா, இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. ஜஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, லைட்டாக தண்ணி போட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம வந்து பண்ணுற மாதிரி வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. லைக் தவாலே வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணேன். இதுவரையும் நல்லா தான் இருந்தேன். இந்த குக்கர் பைப்பில் திடீர்னு பெரிய விசிலாக வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சதால் ஃபுல் தண்ணியை வெளியே வந்து ஊற்றிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சரி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து வாழைக்காய் பிணையிற ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லி பிணைஞ்சிட்டு அதை தவா ஃப்ரை மாதிரி நான் வந்து பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தென் மார்னிங் வந்து ப்ரெட் ஆம்லேட் பண்ணிக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. தென் தூங்கிட்டு இருந்த மேடமும் எழுந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க.